வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல். பிஜிடிஆர்பி பயோடெக்னாலஜிலிருந்து சில எம்சிக்யூஸ் கொஸ்டின்ஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ரொம்ப ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். பாஸ்டா ஹெர்பிசைட்ஸ் டாலரன்ஸ் ஜீன்ஸ் பிபிடி வாஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் டேஸ். அப்போ பாஸ்டானாவே என்னது? ஒரு களைக்கொல்லி. ஓகேங்களா? களைக்கொல்லின்னா என்னென்னு தெரியும் உங்களுக்கு? தேவையில்லாத பிளான்ட் தான் களைக்கொல்லி. ஒரு நெல் இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் புல் விளைஞ்சிருக்கு, அது வந்து இந்த புல்லுக்கு தான் வீடு அப்படிங்கிற. வீடுனா களை. ஓகேங்களா? பாஸ்டா ஹெர்பிசைட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து என்னென்னு பார்க்க போகிறோம். 4 ஆப்ஷன் கொடுத்துருவோம். மெடிக்கோ சட்டைவா, ஜிங்கோ பிலாப்பா, மெந்தா விரிடிஸ், நன் ஆஃப் திஸ். ஆன்சர்ஸ் என்னவா இருக்கலாம்? கெஸ் பண்ணுங்க டீச்சர்ஸ். The question answer is here A. Medicava Sattaiva. Second questions. The number of BT toxins ஒன்றுமே கிடையாது. Bacillus thuringiensis அப்படிங்கிற ஒரு பாக்டீரியிலேருந்து எடுக்கக்கூடிய ஒருமான பாய்சன். அந்த பாய்சன் தான் டாக்ஸின்ஸ். அது வந்து நம்மளுக்கு பாய்சன் கிடையாது, பூச்சிகளுக்கு பாய்சன்ஸ். அதான் பிடி டாக்ஸின்ங்கிறாங்க. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. ஸோ பிடி டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ்டு பை ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் இஸ் டேஸ். அப்போ பிடி டாக்ஸின் வச்சு எத்தனை விதமான ஸ்ட்ரெயின்ஸ் வந்து அதை வகை வெரைட்டின்னு சொல்லும்ல, வகைகள் எத்தனை வகையாக உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கொஸ்டின்ஸு. அப்போ ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஆன்சர்ஸ் வந்து கெஸ் பண்ணுங்க டீச்சர்ஸ். A 200. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The name, source, organisms of the genes crystal 1 AC and its target pest are dash அப்படிங்கிறத கொஸ்டின்ஸு. இதில் வந்து 4 ஆப்ஷன் பாருங்கள் கொடுத்துக்கிறாங்க. பாருங்கள் என்னெல்லாம் பண்ணுதுன்னு சொல்லி கேட்குறோம். ரூட் போரர், தண்டு துளைப்பான் அப்படிங்கிறலாம் சில வேர்ம்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. இதில் வந்து கரெக்டானதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? 55 கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துங்க. பேசிலஸ் துரிஞ்சின்சிஸ், அக்ரோபாக்டீரியம், டியூபேசியன்ஸ், மண்டாக்டா சக்டா அப்படிங்கிற நிறைய கொடுத்துக்கிறாங்க. த நேம் அண்ட் சோர்ஸ் ஆர்கனிசம்ஸ் ஃபார் த ஜீன் கிறிஸ்டல் 1 AC அப்படிங்கிற மட்டும் நான் புரிஞ்சுங்க. கிறிஸ்டல் 1 அப்படிங்கிறது எதில் இருக்குங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அப்போ 55 ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு பி. ஓகேங்களா? பேசிலஸ் துரிஞ்சின்சிஸ், காட்டன், போல்வோம்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிச்சுங்க. ஓகேங்களா? Next question. Which was the first plant to be used to demonstrate the feasibility of CRISPR mediators, targeted mutagenesis and genes replacement? ஒன்றுமே இல்லை கொஸ்டின்ஸு. கிறிஸ்பருங்கிற ஒரு ஜீனோம் எடிட்டிங் என்சைம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? விருப்பப்படுற இடத்துல கட் பண்ணும், குயிக்காக ரிசல்ட் கொடுக்கும், சீப்பர் அண்ட் வெரி ஈஸி டு கட் த பர்டிகுலர் டிஎன்ஏ தான் அது. அந்த கிறிஸ்பருங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த கிறிஸ்பர்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது, மியூட்டட் ஒரு எரர் ஆயிருச்சுங்களே, மியூட்டேஷன் நடந்துருச்சுங்களே, அதை கட் பண்ணி எடுக்கணும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனில். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஒரு என்சைம்ஸ் இருக்குது, அதுதான் கிறிஸ்பர்ஸுங்கிறாங்க. அப்போ இதில் எங்கே முதல்ல கண்டுபிடிச்சாங்க, எதில் யூஸ் பண்ணாங்கன்னா 56 ஆன்சர்ஸ் கெஸ் பண்ணுங்க டீச்சர்ஸ். Answer is here B. Rice. The next question. EBSPS is a dash. The questions are very very important. EBSPS is a dash ங்கற questions. ஓகேங்களா? அது என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆன்சர்ஸ் பாருங்க. ஹைட்ரோலைசின் substance, roundup enzymes, biopesticides, fertilizers. இப்போ EPSPS அப்படிங்கிற என்னங்கிறத கொஸ்டின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த பிளான்ஸில் இந்த ஜீனோம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்.
ஸோ இது இருந்தால் தான் வந்து சில என்சைம்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது, அமினோ ஆசிட் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. நிறையா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை பண்ணுறதுக்கான என்சைம் பிளான்ட்டில் உள்ள ஒரே ஒரு என்சைம் இதுதான். முக்கியமான கொஸ்டின்ஸு. அப்போ இதுக்கான ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். கெஸ் பண்ணுங்க டீச்சர்ஸ். ஆன்சர் இஸ் யா பி, ரவுண்ட் அப் என்சைம்ஸ். ஓகேங்களா? The next questions. Somoclonal variations occur in plant subjected to dash. The 4 ஆப்ஷன் இருக்கு. R DNA technology, B exposed to gamma rays, C tissue cultures, D highly polluted environments. இப்போ இதுக்கான ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லி செக் பண்ணுங்க டீச்சர்ஸ். ஆன்சர் இஸ் யா C, tissue culture. The next questions. DNA elements with the ability to change position is called dash. Very important question also. Answer is yeah. Change the position நீங்க கொஞ்சம் கெஸ் பண்ணி பார்க்கலாம். இன்ட்ரான் கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்போஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸான்ஸ், ரெக்கார்ட்ஸ். இன்ட்ரான்ஸ்னா என்னங்கிறது அதாவது நான் கோடிங் சீக்வன்ஸ் ஆஃப் த டிஎன்ஏ, எக்ஸான்ஸுங்கிறது கோடிங் சீக்வன்ஸு ஃபங்க்ஷன் ஆகிறது, டிரான்ஸ்போஷன்னா ஜம்பிங் சீன்ஸ், ரெக்கார்ட்னா ஒரு ஸ்மால் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் தான். அப்போ என்னது சேஞ்சுனா என்ன இருக்கலாம்? கண்டிப்பாக பி தான் ஆன்சர்ஸ். அப்போ 43 ஆன்சர்ஸ் வந்து பி, டிரான்ஸ்போஷன். The process of RNA interference has been used in the development of plant resistance. That is very important questions. The 44 answer is yeah. Guess. Answer is yeah. அதாவது RNA interference has been used to எதுக்காண்டி இது யூஸ் பண்ணுறாங்க? RNA interferenceனா பூச்சியில் கொள்ள தான். எஸ்பெஷல் என்னது? பி, நெமட்டோட்ஸ் வந்து என்ன பண்ணுது? பிளான்ட் ரெஜிஸ்டர்லேருந்து காப்பாற்றுது. ஓகேங்களா? இப்போ ஆன்சர்ஸ் என்னது? 44 ஆன்சர்ஸ் யா பி. The next question பாருங்களேன். A transgenic food crops which may help in solving the problems of night blindness developing countries in dash. So இது very very important questions. Transgenic food crops என்ன அடிக்கலாம்? இதில் எது இருக்குங்க தெரியுது? 2-3 இருக்கு. அதாவது ஏன்னா டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுதான். என்ன டிசீஸுங்கிற பாருங்கள், நைட் பிளைட்னஸை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா என்ன இருக்கலாம்? லேட்டஸ்ட்டாக நம்ம புக்கில் இருக்குது, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது என்ன இருக்கலாம்? பிடி சோயாபீன்ஸா, ஸ்டார்லிங் மைஸா, கோல்டன் ரைஸா, ஃப்ளேவர் சேவர் டொமேட்டோவா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ ஆன்சர்ஸ் வந்து என்னது? சி, கோல்டன் ரைஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். Agarose extracted from seaweeds find it used in dash. அகாரோஸ்ன்னு சொல்லி ஒன்று எடுக்கிறாங்க. எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா சீவீட்ஸ். ஓகேங்களா? அகாரோஸ் அக்கார் மாதிரி தான், வேற ஒன்றும் கிடையாது. அகாரோஸ் அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத கொஸ்டின்ஸு. இட் இஸ் யூஸ்டு ஃபார் த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், பிசிஆர் டெக்னிக், ஸ்பெக்ட்ரோபோட்டோமீட்டர்ஸ், ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ். இதில் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா 47 ஆன்சர் இஸ் சி, எலக்ட்ரோபோரோசிஸ். ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸுக்கு யூஸ் ஆகுதான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்களேன். ECORI ஹியர் ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டேஷ். இந்த ஆறுங்கிறது வந்து எதை குறிக்குது? டினோட் த டேஷ். கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் பாருங்கள். ஏ ஜீனஸ், பி ஸ்பீசிஸ், சி ஸ்ட்ரெயின்ஸ், அதாவது கவுண்டிங் எத்தனை பாக்டீரியாங்கிறது தான், டி குரூப்ஸ். இதில் வந்து எது ஆன்சர்ஸ்? ஆறுங்கிறது எதை டினோட் பண்ணுறது தான் கொஸ்டின்ஸு. எஸ் பண்ணுங்க டீச்சர்ஸ். ஆன்சர் இஸ் ஏ, ஜீனஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஈஸியாக தெரியும், வெரி ஈஸி. ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு ஹியூமன் இன்சுலின்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் எ டேஷ். 4 ஆப்ஷன் பாருங்கள். ஹெமட்டின், ஹைப்ரிடின்ஸ், ப்ரோ இன்சுலின், டி ஹியூமிலின். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது தான், இது வெரி ஈஸி. அப்போ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து என்னென்னா உங்களுக்கு கெஸ் பண்ணுங்க டீச்சர்ஸ். ஆன்சர்ஸ் என்னது? டி ஹியூமிலின்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். யூஸ் ஆஃப் பயாலஜி
in industrial process and for improving the quality of life is called dash. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. அதாவது யூஸ் ஆஃப் த பயாலஜி இன் இண்டஸ்ட்ரி ப்ராசஸ். ஸோ இம்ப்ரூவ் த குவாலிட்டி அப்படின்னா எதாவது குறிக்குதுன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் இந்த கொஸ்டின்ஸு. ஆனால் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். பயோடெக்னாலஜி ஏ, பி ஜெனட்டிக் இன்ஜினியரிங், சி யூஜெனிக்ஸ், டி இஸ் ஏ மைக்ரோபயாலஜி. அப்போ ஆன்சர்ஸ் வந்து என்னென்னா சி யூஜெனிக்ஸ். ஓகேங்களா? The next பாருங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. The enzyme used for the making artificial sweetener is dash. Questions very very important questions. நாலு பாருங்க lactose, galactose, invertase and reductase. இதில் எது ஆன்சர் இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க டீச்சர்ஸ். ஆன்சர் இஸ் ஏ சி invertase. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.